பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இன்று திருவருகை காலத்தில் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் எங்களை அனைவரும் கூட்டி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் அனைவரும் ஒன்று கூடின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ கீபோர்டு வாசிக்கிற பிரதரை ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிபை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரதர் எங்களுக்கு செய்தி கொடுக்கிற பிரதரை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை அனைவருமாய் தூய் ஆவினால் துணை கொண்டு எங்களை நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் தங்கச் சுடரே வா, எங்கள் உயிரே வா என்று நாம் கிறிஸ்து பிறப்பை முன்னறிவிக்கும் விதமாக இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை இப்பொழுது கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் இப்பொழுது துதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா தகப்பனே, இந்த வேலையிலே ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டை ஆளுகின்ற ஆண்டவரை ஒவ்வொருவரையும்
கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, என்று சாலமோனுக்கு ஆண்டவரே மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை தந்தது போல ஆண்டவரே, அப்பா நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை தந்து ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை அறிந்து அதன்படி செயலாற்றுகிற நல்ல ஒரு தலைவர்களாக ஆண்டவரே, அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, ராணுவ படை ஒப்பு கொடுக்கிறோம், கப்பற் படையினரை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, போலீஸ்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. உன் கரம் அவர்களோடு இருந்த ஆண்டவரே என்னாலும் வழிநடத்துவீராக ராஜா. அப்பா, டாக்டர் நர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே ஆண்டவரே அவர்களோடு இருந்த ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நோயாளி மீது கரம் வைக்கும் பொழுது அது உம்முடைய கரமாய் மாறி ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் தருவீராக ராஜா. அப்பா தகப்பனே, காலகட்டங்களில் ஆண்டவரே இயற்கை சீற்றத்தினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே, அப்பா அந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் ஆண்டவரே, அப்பா அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கூட ஆண்டவரே, அப்பா இந்த வேலையிலே நீ தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே நாட்டை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். திருச்சட்டத்தின் முழு நிறைவும் அன்பால் நிறைவு பெறுகிறது. அந்த அன்பை வெளிப்படுத்தியவர் நம் இயேசு ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவரை நாம் முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறோம். அதே போல் நம்மை சார்ந்தவர்களையும் அதே அன்போடு அன்பு செய்ய நம்மையே நாம் இந்த பாடல் வழியாக ஒப்புக் கொடுப்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறமலர் போமே என்று உற்சாகத்தோடு அனைவரும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பினை
நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் நேரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஒரு பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்வில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா, பலவீனங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, அப்பாவுடைய பலங்களை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து தகப்பனே, அப்பா பாவ நிலைகளை உணர்ந்து மனமாறி தகப்பனே, அப்பாவுடைய தூய ஆவின் வல்லமை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து நீர் காத்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய முன்னறிவிப்பை அன்று தூதர்கள் வந்து இடையர்களுக்கு அறிவித்தார்கள். அன்றைக்கு இடையர்கள் அதை கேட்ட உடனே தாம் கேட்டதையும் கண்டதையும் பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள் என்று நம் மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த இடையர்கள் என்று எப்பொழுது கடவுளை கண்ட உடனேயே அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் குரல் எழுப்பினார்களோ, ஆண்டவரை போற்றினார்களோ, அதே உற்சாகத்தோடு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைத்து நாம் இப்பொழுது இந்த பாடல் வழியாக ஆண்டவரை துதிப்போம். ஆம் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கவும், அப்பா மீட்பின் பாடல்களை குறித்து அப்பா நாங்கள் பாடவும் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை முன்குறித்தீரே ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து வருகிற அப்பா இளைஞர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா நற்செய்தியை கொடுக்க போகிற சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உடைய தூய ஆவியினுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா மகளை நிரப்பட்டும் ராஜா. கேட்கிற செவிகள் ஒவ்வொன்றும் அப்பா திறக்கப்படட்டும், இருதயங்கள் உணர்வு பெறட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென்.
God. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இந்த மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. ஆனால் நாம் இப்பொழுது கண்களை மூடி இறைவாக்கை பெற்றுக் கொள்வதற்காக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து நாம ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதுமாக உம்மை துதித்தோம், போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், உமக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான இறைவாக்கு என்பது உம்முடைய உணவை நாங்க உண்ண வந்து இருக்கிறோம் அப்பா. பலவீனமா இருக்கிற எங்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வார்த்தையால பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக நீ கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் அது தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபருக்கும் இந்த வார்த்தை ஆற்றல் மிகுந்த ஒரு வார்த்தையாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமான வாலிபர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தோம். இப்பொழுது வெளியேற பெற்ற வார்த்தைகளை நாம் கேட்போமாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தியானமானது How to defeat worry என்ற இந்த தலைப்புல நாம இந்த தியானத்தை தியானிக்க போகிறோம். How to defeat the worry, கவலைகள், எப்படி கவலைகளை நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி இந்த உன்னதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் முதல் இந்த வரிசை எப்படி நாம டிஃபீட் பண்ணுவோம் என்றால் there are 5 points, 5 காரியத்தை வைத்து நாம் எப்படி இந்த கவலைகளை எப்படி நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம் என்று நினைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதல் தலைப்பானது the first point, how to defeat the worry is by praying in the strange tongues. அப்படி என்று பார்க்கும்போது நம்ம ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது நாம எல்லா கவலைகளையும் நாம் வெல்ல ஆண்டவர் பலனை தருவார். அதற்கு நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Corinthians chapter 14 verse 4 ஐ நாம் வாசிப்போம். The one who speaks in strange tongues helps only himself, but the one who proclaims God's message helps the whole church. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். ஆனால் இறைவாக்கு உரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுற செய்கிறார். ஹalleluya. இன்றைக்கு கவலையை நாம் எப்படி அகற்ற வேண்டும் என்றால் முதல் வாக்கு பார்க்கிறோம். நாம ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது, அந்நிய மொழியில் பேசி நாம தனிமையா இருந்து ஜெபிக்கும் போது நம்ம கவலைகள், நம்ம பலவீனங்கள் யாவற்றும் அது ஆண்டவர் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த COVID-19ல இந்த பேண்டமிக்ல நாம நிறைய விதமான கவலைக்குள் நாம் உள்ளாகி இருக்கிறோம். முக்கியமாக விலையில்லாத பிரச்சனைகள், பணம் இல்லாத வறுமைகள், எவ்வளோ வீட்டுல உணவில்லாத ஒரு துன்பம், துயரமான நிலையில நாம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ இந்த வருடம் முழுவதுமாக அவர் நம்மளை கண்ணினிமை போல பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த கடைசி மாதத்துல கூட அவர் அற்புதமாக வழி நடத்துகிறார். ஆகையால் கவலை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்ற வாக்கு இதுவே. நாம எப்போ ஜெபித்தாலும், எப்போ ஆண்டவர்கிட்ட உங்க கவலைகளை போய் சொல்லும் போது ஆவியில நிரப்பப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். We should be filled with the power of the Holy Spirit. நம்ம எப்போ ஆண்டவருடைய ஆவியால நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறோமோ நம்ம கவலைகளை மறந்து உள்ளத்தை திறந்து நம்ம ஆண்டவர்கிட்ட
ஜெபிக்கும் போது அந்த கவலைகள் எல்லாம் இல்லாம போய் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இந்த முதல் வாக்குல நம்ம பார்க்கிறோம். ஆகையால் how to defeat the worry is only through the power of the Holy Spirit. We should always pray with the power of the Holy Spirit that we will be free from all the worries. Number 2, இரண்டாவது காரியம் எப்படி நாம் கவலைகளை வெல்வது என்று பார்க்கும்போது when we lose our pride, நம்மளுடைய பெருமை பேச்சுகளை தாழ்மைப்படுத்தும் போது, நம்மளுடைய பெருமை சிந்தனைகளை தாழ்மைப்படுத்தும் போது நாம கவலைகளை வெல்ல முடியும். அது எப்படி என்று பார்க்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 இருந்து 7 வரை நாம் வாசிப்போம். 1 Peter chapter 5 verse 6 to 7. Humble yourself, then under God's mighty hand, under the God's mighty hand, so that He will lift you up, in His own good time. in His own good time. Leave all your worries with Him, because He cares for you. He cares only for you. Amen. Hallelujah. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஹalleluya. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையாக அவருடைய வார்த்தையால நம்மளை பலப்படுத்துகிறார். நாம பல விதமான கவலைகளை உள்ளாங்கி நிம்மதி இல்லாம இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர் சொல்றார், உங்களை முழுமையாக முதல்ல ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நீங்க தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். When you are praying, my dear youths, when you are praying to the God, live all your prideness, take away all the prideness and humble yourself under the God's mighty hand. அன்பான வாலிபர்களே, நாம வாலிப காலத்துல நம்ம கவலைகளை விட்டு விலகி சந்தோஷமாய் நாம் வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய 2வது காரியம் என்னவென்று பார்க்கும்போது நாம ஆண்டவருடைய கரத்தின் கீழ், பலத்த கரத்தின் கீழ் நம்ம தாழ்ந்து அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். We should give ourselves below the Lord's mighty hand. Why we should give? Because He is the one who is caring for you in this world. Amen. Hallelujah. ஏன் நம்ம ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நம்மளே நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த உலகத்திலே அவர் நம்மளுடைய துக்கத்துக்காக அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஆகையால் ஒவ்வொரு வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில அநேக விதமான வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கூறுவது இதுவே. நீங்க ஜெபிக்கும் போதோ, நீங்க கவலைகளை நினைத்து புலம்பும் போதுமோ, you have to think that there is a person who is always caring for you. So don't give up your faith and you have to lose your pride. Take up the humbleness, then God will improve you in all the mighty way. Amen. Hallelujah. So today we are going to see the third topic. The மூன்றாவது விஷயம், இன்றைக்கு கவலையை எப்படி நம்ம வெல்ல முடியும் என்றால் ஆண்டவருடைய இறைவாக்கை வைத்து தான் நம் கவலையை வெல்ல முடியும். எப்படி என்று பார்க்கும்போது எபிரியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். Hebrews chapter 4 verse 12. Hebrews chapter 4 verse 12 ஐ நாம் வாசிப்போம். The word of God is alive and active, sharper than any double-edged sword. It cuts all the way through to where soul and spirits meet, to where joints and marrow come together. It judges the desire and thoughts of man's heart. Hallelujah.
கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய இறை வாக்கு அது உயிர் உள்ளது. Yes, the word of God is alive and it is active. Whatever we read, whatever we meditate, it is not a dead word, it is a alive word. நாம புக்ல படிக்கிறதும் இல்ல வெவ்வேறு விதமான வார்த்தைகள் படிக்கிறதும் அதுல ஜீவன் இருக்காது. ஆனால் உன்னதமான வார்த்தை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகும்போது அந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது. It has a life. It will also bring a dead man into a life. Amen. Hallelujah. அன்றைக்கு இறந்து போன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையால அவர் மரித்து போன ஒவ்வொருத்தரையும் அவர் எழுப்பின ஆண்டவராய் இருந்தார். ஆகையால் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை விரட்ட வேண்டும் என்றால் you have to obey, meditate, read and observe the word of God which is given by the Lord Almighty Father. இன்றைக்கு நாம கவலைகளை வெல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நாம ஒவ்வொருத்தரும் வாசித்து அதன்படி தியானித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது செத்து போன கவலை எல்லாம் அது விலகி ஜீவனுள்ள ஆற்றல் வாய்ந்த ஒரு கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஏன் அவர் தர வேண்டும் என்று பார்க்கும்போது பிகாஸ் அவர் நம்மளுக்காக வருத்தப்படுகிற உன்னதமான ஆண்டவராய் இருக்கிறார். That is why the Lord is telling you believe in the word of God. Why? Because the word of God is alive and active. It can break any of the joints. Because the word of God is so sharper than the edge of a sword. ஒரு sword, ஒரு கத்தியில அந்த edge பாத்தீங்கன்னா it will be so sharp. அதை எதை எடுத்து குத்தினாலும் அது வெட்டும், அது அப்படியே வெட்டி ரெண்டு துண்டா ஆக்கும். அதே போல ஆண்டவருடைய இறை வாக்கு கூட உள்ளத்துல கவலையோடு ஆண்டவருடைய வாக்கை நீங்க படிக்கும் போது மனிதருடைய வாக்குல சமாதானமோ சந்தோஷம் கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவரை தேடி போகும்போது கவலைகளை விட்டு நீங்க விலக வேண்டுமென go and search the word of God, then he will give you the peace in your heart. Hallelujah. That is what the Lord is telling. If you want to defeat your worry, my dear child, you go and take the word which the Lord is giving you, then you could defeat the evil which is a worry in your heart. Hallelujah. Today we are going to see the fourth point. நான்காவது தலைப்பு, நாம் எப்படி நாம் கவலைகளை வெல்ல முடியும் என்று பார்க்கும் போது நாம் ஆண்டவரை துதிக்கும் போது when we praise the Lord we will defeat the evil. நாம் ஆண்டவரை எந்த நேரமும் கவலை நேரத்திலும் துக்கத்தின் நேரத்திலும் நாம எப்பொழுதுமே ஆண்டவரை போற்றி போற்றி புகழ்ந்தும் போது நாம கவலைகளை வெல்ல முடியும். அது எப்படி என்று பார்க்கும்போது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், Isaiah chapter 26 verse 3 நாம் வாசிப்போம். You Lord give perfect peace to those who keep their purpose firm and put their trust in you. Hallelujah. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். Hallelujah. ஏன் ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார்? Why the God is strengthening us, you know, my dear youths, because we are trusting in the Lord Almighty. We are not trusting in a dead God or not anything which doesn't have a life. But we are trusting in the Lord who is alive and active. He is living God. So therefore, my dear youth, the God is telling, I would strengthen my people because they are keeping the trust on me. ஆண்டவர்
ஆண்டவர் ஏன் நம்மளை பலப்படுத்த வேண்டும், ஏன் நம்மளுடைய கவலையின் நேரத்தில் நம்மளை அவர் பலப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது நாம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் மேல் பாரத்தை வைப்பதனால் அவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் ஒவ்வொரு வேதனைகளையும் விளக்கி அவர் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் we have to always praise the Lord. நம்ம எப்பவுமே கவலை நிரங்கும் போது நம்ம எப்பவுமே ஆண்டவரை நினைத்து பொழும்பும், இந்த ஆண்டவர் எதற்காகத்தான் எனக்கு இப்படி கொடுத்தாரோ என்று நம்ம பொழும்புவோம், அதுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் நன்மை செய்த உடனே நம்ம எல்லாருமே மறுக்கிறது என்னவென்று பார்க்கும்போது அவரை துதிப்பது. அவர் நன்மை செய்த உடனே we will forget all the things. We will not even think to tell thanks to our Lord Almighty who did a great help. My dear youths, don't forget to do this. This is the very mightiest thing that we have to do in our life. எப்பவுமே நம்மளோட பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி துதிக்க துதிக்க அவர் நம்மளுக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் எப்படி கவலைகளை வெல்வது என்று இந்த 4 பாயிண்ட்ஸை குறித்து நாம் வைத்து தியானித்தோம். 1, நாம ஆவில நிரப்பப்பட்டு ஜெபிக்க வேண்டும். 2வது, நாம பெருமை பேச்சுகளும் பெருமையான செயல்களை அகற்றி தாழ்மையான நிலையில நம் ஆண்டவர் கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கும் போது நாம் கவலைகளை வெல்லுவோம். 3வது, ஆண்டவருடைய இறைவாக்கை வைத்து தியானித்து ஜெபிக்கும் போது கவலைகள் இருந்து நாம் விடப்பட்டு நம்மளுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். 4வது, நாம் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் ஆண்டவரை துதித்து இருக்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த 4 காரியத்தை வைத்து நீங்க எப்பெல்லாம் கவலையோடு இருக்கிறீர்களோ இந்த 4 காரியத்தை குறிப்பை வைத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்க கவலைகளை நீக்கி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி நாம துதித்து ஆராதித்து நாம் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். யாக்கோபை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆகையால் யாக்கோபை குறித்து ஒரு பாடலை பாடி நாம ஜெயம் பெறுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். பாடலை பாடி நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா உற்சாகத்தோட கரைகளை தட்டி இந்த நேரத்துல எல்லாமே பாடலாமா? Hallelujah. Hallelujah. Yes, Lord. Amen. Thank you, Jesus, Father. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன்,
ஹalleluya. Yes, Lord. யாக்கோபு தன் ஆசீர்வாதத்துக்காக அவர் போராடி வெற்றி பெற்றவர். எலியா எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வைராக்கியமாய் அவர் செபித்து அக்கினி இறங்குவர அவர் விட்டு கொடுக்காம இருந்தாரோ, அதே போல பிரியமான வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்வியில இருந்தாலும், வேதனையில இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த பாதையை நோக்கி நீங்க சென்று இருந்தாலும், do not worry, because the God who created you and me is just worrying upon you so that he is caring for you. So Yes, today, Jesus. இன்றைய நாளில நாம் யாவரும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே, உன்னதமானவரே, நீர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. Yes, Lord. ஆகையால் இந்த சாயங்கால வேளையில் உம்முடைய கிருபையின் வல்லமை ஒவ்வொரு மக்கள் மேல் இறங்கி வருவதாக. எப்படி ஆண்டவரை எலியா செபிக்கும் போது அந்த கர்மதத்தின் மலை மேல் எப்படி நீர் இறங்கி வந்தீரோ, அதே போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் செபிக்கும் போது ஒவ்வொரு வாலிபர் மேலும் பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வரும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. யாருடைய உள்ளத்துல வேதனையோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, Lord, you bless everyone, Lord. You touch everyone. You heal them, Lord Jesus. You remove all the worries, Lord Father. ஆண்டவரே, you deliver from all the worries and fears, Lord Almighty Father. ஆண்டவரே, உம்மால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா. ஏனென்றால் உம்முடைய வாக்கு அது உயிர் உள்ள வாக்கு, அது ஆண்டவருடைய வாக்குக்கு ஜீவன் உள்ள ஒரு வாக்கு. ஆகையால் இந்த உன்னதமான நேரத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து இவர்களுடைய ஒவ்வொரு தோல்விகளை சந்தோஷமாய் மாற்றி வெற்றிகரமாய் மாற்றி நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறோம். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு நுழைந்திருக்கின்றோம். கடவுளின் அன்பு நம் அனைவருக்கும் எவ்வாறு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆகவே அதன் அடையாளமாக இன்று 2வது மெழுகுத்திரியானது ஏற்றப்படுகின்றன. கடவுளுடைய அன்பு ஒளிக்கு சமமாயிருக்கின்றன. இந்த ஒளிக்கு சமமான இந்த ஒரு வாக்கை இன்று ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மை தயாரிக்கின்றார். கிறிஸ்து பிறப்பானது நம்முடைய உள்ளத்திலே பிறக்குவதற்காக இது உள்ளங்களை தயாரிக்கிற வாரங்களாய் இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிப்பதற்கு முன்பாக 4 வாரங்கள் நம்மை தயார் செய்கிறது. கடந்த வாரத்திலே நம்பிக்கை என்ற தலைப்பிலே ஒரு வாரம் முழுவதும் தியானித்தோம். எப்படிலாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரை நம்பி வந்தவர்கள் எப்படிலாம் விடுதலை அடைந்தார்கள். குருடர்கள் பார்வை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், அநேகருக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். இதை நாம் கடந்த வாரங்களிலே நம்பிக்கை கொண்டவர்களை எவ்வாறு ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்றும் அவர் நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்றும் தியானித்தோம். ஆக இந்த வாரத்திலே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அன்பு என்பதற்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கு மனிதனுடைய அன்பை எடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தால் நன்றாக கவனிப்பார்கள், கொடுக்க தவறினால் ஏச்சி பேச்சுகளை பேச நினைப்பார்கள். இது மனிதனுடைய அன்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, மனிதனுடைய அன்புக்கும் கடவுளின் அன்புக்கும் வேறுபாடுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய அன்பு என்பது கொடுத்தால், கொடுத்து கொண்டே இருந்தால் அது தொடர்ந்து அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். கொடுக்காவிட்டால் அது விரோதிகளாக மாறிவிடும். கேட்டது கிடைக்காவிட்டால் விரோதியாக மாறும். ஆனால் கடவுளுடைய அன்பு அப்படி அல்ல. நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கின்றார். உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கின்றார்.
ஆகையால் தான் யோவான் எழுதின நற்செய்தி 3:16 இவ்வாறு சொன்னார், கடவுள் உலக மக்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலே தனக்கிருந்த ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகுக்கு அனுப்பினார். தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசுவை உலகுக்கு அனுப்பினார். அவர் சிலுவை மரணத்தின் வழியாய் நாம் அனைவர் மேலும் வைத்திருக்கிற அன்பு இன்னதென்று அவர் வெளிப்படுத்தினார். என் அன்பை மக்களே, இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஆண்டவர் உன்னை அன்பு செய்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம்? எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி இல்லை? ஆகவே இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. என்ன நற்செய்தி வாசகங்கள் பாருங்க. மார்க் நற்செய்தி 1 அதிகாரத்தில் 1 முதல் 8 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு வாசகங்கள் சொல்லப்பட்டது. கடவுளுடைய ஆற்றல் மக்களிடையே வெளிப்படும்படிக்காக அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய தூதனை முன்னனுப்பினார். முன்னடையாளமாக வரப்போகின்றார், தயாராக இருங்கள். எப்படி நாம் கிறிஸ்து பிறப்புக்கு விழா முன்பாக தயாரிக்கப்படுகின்றோம், நம்மை தயாரிக்கின்றோம். வீட்டு மாத்திரமல்ல, வீடு அலங்காரம் செய்வது மாத்திரமல்ல, எப்படியெல்லாம் வர்ணம் அடித்து அழகுபடுத்தலாம், அது மாத்திரமல்ல, அது உன்னுடைய மகிழ்ச்சி. இறைவன் நம்மை பார்த்து மகிழ வேண்டும் என்றால், இறைவனுடைய நம்முடைய அன்பு வெளிப்படுத்துகிற காலம் இது. அன்பை எப்படி நாம் கடவுளிடத்தில் வெளிப்படுத்துவோம் என்று பார்க்கும்போது இன்றைய நற்செய்தி மிக அருமையாக சொல்லுகின்றன. என்ன வாக்குகள் பாருங்க. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்ன? 2வது வாக்கியம், இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகின்றேன், அவர் உமக்கு வழியை தயார் செய்ய போகின்றார். யாருக்கு வழி? இன்றைக்கு உலகிலே பாருங்க, பெரிய பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் எல்லா ஆயத்தங்களும் செய்வார்கள். நாட்டு தலைவர் வருகிறார் என்று வைத்துக் கொண்டால் எல்லா டிராபிக்கும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருப்பாங்க. அவர் போகிற வரைக்கும் ஆல் ஸ்டாப். வழியை ஆயத்தப்படுத்துவது. இதனுடைய பொருள் என்ன? உன் உள்ளத்துக்கு இயேசு வர வேண்டும் என்று நீர் விரும்புவது உண்மை என்றால் உன் உள்ளத்தை தயார்படுத்துவது. எப்பேர் பெற்ற தயாரிப்பு? அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தயாரிப்பு? 3வது வாக்கியம் உரைக்கிறது பாருங்க. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்கியது, ஆண்டவருக்காக வழியை தயார் பண்ணுங்க, அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா நூலில் எழுதப்பட்டுள்ளன. பாருங்க, வழியை தயார் பண்ணுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர் வரும்போது ரோடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு அசுத்தமா இருக்கும். அன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு குறித்து கவலையே பட்டிருக்க மாட்டாங்க. திடீர் தலைவன் வருகிறார் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் போகும்போது எல்லாம் சுத்தமா இருக்குதுன்னு நினைக்கணும். பாருங்க, ஏமாற்றுகிறவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் உண்டு. ஆனால் அந்த வழிகளை குறித்து இங்கு விழித்தில் சொல்லவில்லை. இங்கு விழித்திலே சொல்லப்படுகிற வழிகள் எது? வாழ்க்கை பயணம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த வாழ்க்கையின் பயணம் தூய்மையாக்கப்பட வேண்டும். வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற வழிகளை சுத்தம் பண்ண வேண்டும். அங்கு என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. அடுத்த வாக்கு சொல்லுகிறது, இதன்படியே யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனமாறுங்கள். நண்பர்களே, மக்களே, வழி ஆயத்தப்படுத்துதல் என்றால் பொருள் என்ன? நாம சென்று கொண்டிருக்கிற ரோடை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லுகின்றார். இன்ன வரைக்கும் உங்க வாழ்க்கை பயணம் ஆண்டவருக்கு பிடித்திருக்கிறதா என்று ஒவ்வொருவருமே அலசி பார்க்க வேண்டும். இதான் திருப்பலியிலே நாம் அறிக்கையிடுகிறோம். என் சிந்தனையாலும், என் சொல்லாலும், என் செயலாலும், கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். தன்னுடைய பாவங்களை விட்டு விலகுவதற்கான வழிகளை ஆயத்தப்படுத்துவது, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபடுவது.
தன் பாவத்தை விட்டு விலகி வாழ்வது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, ஆண்டவர் எவ்வாறு நம்மை தயார்படுத்துகிறார் பாருங்க. எப்படி நம்மை தயார்படுத்துகிறார்? வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை கண்டுணர வேண்டும். பாவம் என்பது சிந்தனையில் இருக்கின்றது. பாவம் என்பது நாம பேசுகிற வார்த்தையில் இருக்கின்றது. பாவம் என்பது நாம செய்கிற செயல்களில் இருக்கிறது. பாவம் என்பது நம்முடைய கடமை உடையிலும் நடையிலும் அடங்கி இருக்கிறது. இவைகளை தான் வாழ்க்கை பாதை என்று சொல்லுகின்றன. இந்த வாழ்க்கை பாதையில் இருக்கிற பாவங்களை முதலிலே சுத்திகரிக்க வேண்டும். எப்படி வீட்டுக்கு அழுக்கானவைகள் எல்லாம் சுத்திகரித்து அழகாக அலங்கரிக்கின்றோம், தேவையில்லாத பொருட்களை வீசி எறிகின்றோம். வீடுகளை சுத்தம் பண்ணுகிற மாதமாகவும் வருகின்ற ஆண்டவரை வரவேற்கின்ற மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாகவும் இந்த மாதத்தை நாம் தொடங்குகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் வாழ்க்கை பயணமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலும், பாவம் யோசிக்கிற சிந்தனையிலும், பாவம் நாம செய்கிற ஒவ்வொரு கெட்ட செயல்கள், அது பணத்திலே, பொருளிலே, அந்தஸ்திலே, பதவியிலே, பதவிக்காக, உயர்வுக்காக, தேவைக்காக, மற்றவர்களுடைய தேவை இருக்கிறது என்று கண்டு அவர்களை தவறாய் பயன்படுத்துவதற்காக பாதையில் இருக்கிற பாவங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஸ்டார், அழகான ஸ்டார் கட்டிட்டு வீடெல்லாம் ஜொலிச்சிட்டு ஆண்டவர் வருவார் நல்லா நினைக்காதீங்க. அந்த அலங்காரம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எப்படி வீட்டில் ஆங்காங்கு நல்ல மலர்களை போட்டு சீரைகளை போட்டு அலங்கரித்து வைத்து, ஓ எவ்வளவு வாட் எ பியூட்டிஃபுல், நல்ல டெக்கரேஷன் என்று சொல்லுவார்களோ, அதே போல நம் உள்ளத்தை காண்கிற ஆண்டவரும் வாட் எ பியூட்டிஃபுல் ஆர்ட் என்று சொல்ல வேண்டும். இதற்கு தான் திருச்சபை நம்மை தயாரிக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவை சாதாரணமாய் கொண்டாடி விடலாம் என்று கணக்கு போடுகிற நாம் அனைவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நல்ல அழகான உடை உடுத்துவதும், அழகான பதார்த்தங்களை செய்து உண்ணுவதும், அழகான எல்லாருக்கும் கொடுப்பதும் அது மாத்திரமல்ல. மாறாக கிறிஸ்து பிறப்பு விழா உன் வாழ்க்கையிலே இயேசு பிறக்கணும். மரியாள் இல்லத்தில் பிறந்த இயேசு உன்னுடைய வீட்டில பிறக்க நீங்க தயாராக இருக்கணும். அப்படி என்றால் தாய் மரியாள் வீட்டில என்ன இருந்தது? இறைவாக்கு இருந்தது. அங்க உள்ளமெல்லாம் இறைவாக்கு நிரம்பி இருந்தது. புனித யோசேப்பு உள்ளத்திலே உள்ளமெல்லாம் இறைவாக்கு நிரம்பி இருந்தது. ஆகவேதான் வார்த்தையான கடவுள் அந்த வீட்டிலே பிறந்தார். இன்றைக்கு உங்க வீட்டில, உங்க வாழ்க்கையில இறைவாக்கு இருக்கின்றதா அல்லது உலக வாக்குகள் இருக்கின்றதா? ஆகவேதான் உலகத்திலே பல மக்கள் இயேசுவை காண முடியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்று பார்க்கும்போது நாம நம்ம வாழ்க்கையில முதலில இயேசுவை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதினாலேதான். ஆகவே இந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது? பாவத்தை விட்டு மனமாறுங்கள். ஆக மனமாற்றத்தின் அடையாளம் தான் திருமுழுக்கு, ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை விதமான பாவத்தை செய்யறாங்க. அவங்க தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் பாவம் என்பது மனிதனை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஏனெனில் அந்த பாவம் என்பது தண்ணீரில் இல்லை, அது மனதிலே இருக்கிறது. தண்ணீரினால் உடலை தான் கழுவ முடியும், உள்ளத்தை கழுவ முடியாது. ஆக பாவத்தை விட்டு விலகுகிறதின் அடையாளம் தான் திருமுழுக்கு. ஆக தண்ணீர் என்ற வாக்கு ஏன் பயன்படுத்தப்பட்டது? தண்ணீர் என்றால் கழுவுதல். எதை கழுவுதல்? நம்முடைய எல்லா சுத்தங்களையும் கழுவுதல். இன்னைக்கு தண்ணி இல்லாம வீடு சுத்தமா இருக்குமா? தண்ணி இல்லாம நீங்க பயன்படுத்துகிற பாத்திரம் சுத்தமா இருக்குமா? தண்ணி இல்லாம நாம முதலாவது சுத்தமா இருக்க முடியுமா? ஆக தண்ணீர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? கழுவுதல். ஆக உடலை கழுவுகின்றோம், பாத்திரங்களை கழுவுகின்றோம், அது உலகில் இருக்கிற தண்ணீரை கொண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும்
உள்ளத்தை கழுவ வேண்டும். அந்த கழுவுதல் எது? அதுதான் கடவுளுடைய வாக்கு. இதை படிக்க படிக்கதான் பாவத்தை உணர்த்தி பாவத்தை விட்டு வெளிவர வேண்டும் என்ற எண்ணம் வரும். இதை படிக்காதவர்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருப்பார்கள். பாவத்தில் உழன்று வாழ்க்கையை வழியை செம்மையாக்குங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அல்ல. பாவங்களை விட்டு விலகுவது, உணர்ந்து வாழ்வது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உரைக்கின்றார் நற்செய்தியில, ஆண்டவர் நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் முதலிலே பாவத்தை விட்டு விலகணும். நாம நினைக்கிறது சிந்தனையில, சொல்லில, செயலில நம்ம கடமை, கிறிஸ்தவர்கள் என்று கடமையை மறந்து விருப்பம் போல வாழ்கிறோமே. நல்லா குடிச்சு நல்லா ஜாலியா விரித்து இருக்கணும். நண்பரே மக்களே, குடிக்கார கிறிஸ்தவர்களே என்ற பெயரை அகற்றிவிட்டு மனமாற்றத்தின் கிறிஸ்தவர்கள். ஆக கிறிஸ்துமஸ் விழா என்றாலே குடியின் விழா என்றுதான் அழைக்கிறார்கள். ஏன் சொல்லுங்க? எல்லா வீட்டுக்கு போனோன்னு முதல்ல கொடுக்குற வைன், டேக் த வைன், சேஸ் வைன். எங்க எழுதியிருக்கிறது? இயேசு சாமி பிறந்த பொழுது அவருக்கே உடையில்லாத ஒரு நிலையில இப்ப எப்ப சேஸ் எங்க வந்துடுச்சு? நண்பரே மக்களே, விவிலியத்தில் இடம்பெறாத செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களிலே செய்து கொண்டு நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வாழ்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், மனமாறுங்கள், மனமாற்றம் அடையணும். கிறிஸ்து பிறப்பு என்பது உணவை காட்டுவதற்கோ விளம்பரத்தை காட்டுவதற்கோ அல்ல. மனமாற்றத்தின் அடையாளம், அன்பை வெளிப்படுத்தக்கூடியது, மனமாற்றத்தின் அடையாளம். நண்பரே மக்களே, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நாம் கண்டடைய வேண்டும். அது எங்க இருக்கிறது? விவிலியத்திலே மட்டும்தான் இருக்கிறது. பணத்திலே இதை வாங்க இயலாது, அந்தஸ்திலே வாங்க இயலாது, பதவியிலே வாங்க இயலாது. மனத்தாழ்மையோடு வாழும் போதுதான் வாங்க இயலும். ஏனெனில் உன் மனது தாழ்மைப்பட்டால் தான் உள்ளிருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பளிக்கும். மனத்தாழ்மையில் என்றால் அறிந்து கொள்ள இயலாது. ஆகவே இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் வழியாக என்ன உரைக்கின்றார் பாருங்க. மனமாறுங்கள். முதலாக எழுப்பப்பட்ட முதல் வாக்கியம் மனமாறுங்கள். உன் உள்ளத்தில் ஆண்டல் வர வேண்டும் என்றால் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை விட்டு விலகுங்க. அப்போதுதான் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. மனமாறுங்கள் என்று மனமாற்றத்தின் அடையாளமாய் திருமுழுக்கு அவருக்கு கொடுத்தார். ஆகவே என்ன நடந்தன? 5வது வாக்கியம் பாருங்க. யூதாவினர் அனைவரும் எருசலேம் நகரின் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்று வந்தனர். இயேசுவை தேடி வருகிறவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விடுதலை பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் உனக்குள்ளே வருவார். பாவத்தை விட்டு விலகாமல் சந்தர்ப்பத்திற்காக, சூழ்நிலைக்காக, சமயத்துக்காக இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்துக்கு வருகிறார்கள். சில திருமணத்துக்காக வந்துடுறாங்க. இன்னைக்கு 80% திருமணத்துக்காக, மனமாற்றத்துக்காக. ஒரு ஆத்மா வரணும் இல்லையா? தேவையில்லை. நீ வந்து என்ன ஆண்டவரை மகிமைப்படுத்துவது கேட்டு போய்விட்டது. அதே பா வாழ்க்கை தான், அதே குடிக்கார வாழ்க்கை, அதே சண்டை வாழ்க்கை, அதே பா வாழ்க்கை. எதற்கு அந்த குடும்பம் ஆண்டவருக்கு? நண்பரே மக்களே, பாவ அறிக்கையிட்டு விட்டு விலகி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் கணக்கிலே வருவார்கள். கிறிஸ்துவும் அங்கு வருவார். ஆக உன் வாழ்க்கையில எதையுமே விடவில்லை, ஆனா விழா மாத்திரம் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அந்த விழாவிலே கிறிஸ்து வருவாரா? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் விழாக்களை நான் வெறுக்கின்றேன், ஏனெனில் அவர் மகிமை அடையவில்லை விழாக்களில. ஆகவே இந்த 2020ஆம் ஆண்டிலே எந்த விழாவும் கொண்டாட முடியவில்லை. கிறிஸ்து பிறப்பு விழா கூட இந்த ஆண்டில கொண்டாட முடியுமா என்னன்னு தெரியாது. அதை கூட மூடுவதற்கான வழிகள் ஆயத்தமாய் இருக்கின்றன. ஏன்னு தெரியுமா? வாழ்க்கையில அனுபவம் இல்லாமல்
எல்லாமே சுய இன்பத்திற்காகவே நடத்தப்படுகிறது. கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்ன்ற வாழ்க்கை கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரின் மக்களே, உன் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு இந்த திருமொழிக்கு யோவான் போல இயேசுவை கொடுக்கின்றீர்களா அல்லது சேஸ் என்று வைன் கொடுக்க போறீங்களா? எதை கொடுக்க போறீங்க? இயேசுவை கொடுக்காத எந்த குடும்பமும் ஆண்டவர் கண்களிலே தெரியப்படாது. மனமாற்றம் அடைய வேண்டும். மனமாறாவிடில் அழிவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆகவேதான் இந்த ஆண்டு அழிவின் ஆண்டு. 2020 ஆண்டு மரணத்தின் ஆண்டு. நாம் பாசமாய் நினைத்தவர்கள், நாம் பாசத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல கிறிஸ்துமஸே இல்ல. ஏன்? எங்க வீட்டுல செத்துட்டாங்களே. உயிரோடு இருந்தா மாத்திரம் நல்ல கிறிஸ்துமஸா? வீட்டுல இறந்து விட்டால் கிறிஸ்துமஸே இல்ல. நீங்க உலகத்துல யாருக்குமே இந்த வருஷம் கிடையாது. ஏனெனில் உலகமே மரணத்தின் ஆண்டில் பயணிக்கின்றன. அப்போதாவது உணர்கின்றோமா? பாவத்தை விட்டு விலகணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அதே சண்டை, அதே குழப்பம், அதே போராட்டம், அதே பொறாம இன்னும் அப்படியே இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் மாறுங்க. இனிமேலாவது நடந்த நிகழ்ச்சிகளை கண்டு, உலகில் நடக்கின்ற மரணங்களை கண்டு மனம் மாறுங்க. செய்த தவறை விட்டு விலகுங்க. ஏன் தெரியுமா? ஏன் நாம விலகணும்? ஏனெனில் இறைவாக்கு சொல்லுகிறது பாருங்க, ஏன் நாம விலகணும்? காரணம் என்ன என்று பார்க்கும்போது 7வது வாக்கியம் 8வது வாக்கியம் சொல்லுகிறது. ஏன் பாவத்தை விட்டு விலகணும்? அவர் தொடர்ந்து என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வரப்போகின்றார். ஏன்னா இன்னைக்கு ஜனங்க நினைச்சாங்க, என்னப்பா இவரு தான் வரவிருக்கும் மெசியாவா, இவ்வளவு தெளிவாய் பேசுகிறாரே என்று. ஆனா அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, அவர் வழியை தயார்படுத்த வந்திருக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் என்னை விட வல்லமை உள்ளவர். நண்பரே மக்களே, நம்மை நடத்தவும், நம்மை காக்கவும், நம் உடன் இருக்கவும், வரவிருக்கும் ஆபத்துகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கவும், மரணத்தில் இருந்து, கொள்ளை நோயிலிருந்து, அநேக துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் இயேசு. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு தேவன் என்றும், கடவுள் என்றும், இறைவன் என்றும், யெகோவா என்றும் அழைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே மீட்பர் என்றும், இரட்சகர் என்றும், இம்மானுவேல் என்றும், இயேசு என்றும், உண்மை என்றும் அவர் பெயர்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தூய ஆவி என்றும், துணையாளர் என்றும், தேற்றுகிறவர் என்றும், மறந்து போனதை நினைவுபடுத்துகிறவர் என்றும், வரவிருக்கும் காலத்தை முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறவர் என்றும் அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. இத்தனை பெயர்களும் கொண்ட அவர் பூமியில் நம்முள்ளத்தில் வரும்போது நமக்கு வரப்போகிற துன்பங்களை முன்னெச்சரிக்கையாக சொல்லி அடையாளப்படுத்துவார். என் நண்பரே மக்களே, உன்னை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் என்று நீ நேசிப்பது உண்மை என்றால் நாம செய்கிற தவறில் இருந்து விடுபட வேண்டும். ஆகவே யோவான் சொல்லுகிறார், என்னை விட வலிமை ஒருவர் இருக்கின்றார். அவர் என்ன செய்வார்? குனிந்து மிதியடி அவர் செருப்பை தொடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. பாருங்க, யோவான் திருமொழிக்கு யோவான் சொல்லுகிறார். இந்த திருமொழிக்கு யோவானின் பிறப்பு எப்படி நடந்தது? சக்கரியா எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்திலே பிள்ளையே இல்லை என்று தோன்றின போன காலம். சக்கரியா ஒரு பலிபீடத்தின் ஆசாரியராய் இருந்தார். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியர், பலி நிவர்த்தி செய்கிற ஆசாரியர். ஒரு நாள் கடவுள் அவருக்கு தரிசனமானார், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அவர் யோசிக்கவே இல்லை, இந்த வயதான கிழட்டு வயதுல போய் பிள்ளை பிறக்குமா? ஆம், பிறப்பான், கடவுள் சொன்னார். அந்த சொன்ன வாக்கு எலிசபெத் வாழ்க்கையிலே வயது முதிர்ந்த வாழ்க்கையில் நடந்தது. அவங்க இருவரும் எப்படி இருந்தார்கள்? இறைவாக்கு கேட்பதிலும், அந்த வாக்கின்படி நடப்பதிலும், அந்த வாக்கை நிறைவேற்றுவதிலும் இருவருமே வைராக்கியமாயிருந்தார்கள். ஆகவே அவங்க வீட்டிலே திருமுழுக்கு யோவான் பிறந்தார்.
அவர் தன்னையே கடவுளுக்காக அர்ப்பணித்தார். காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் உண்டு வந்தார். அவர் உடை தோள்களால் உடுத்தப்பட்டிருந்தன. நம்மள மாதிரி கலர் கலரான ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்குன்னு காட்டிக்கின்னு மேக்கப் பண்ணுவாங்க பாருங்க. இப்ப பண்டிகை வந்த உடனே பியூட்டி பார்லருக்கு நல்ல பிசினஸ் ஆகும். நல்ல உடை விடிக்கிறவங்க எல்லாம் நல்ல பிசினஸ் ஆகும். நல்லா போட்டு நல்லா மேக்கப் போட்டு அதிக பணம் செலவு பண்ணு. நிறைய பேருக்கு சாப்பாடுறதுக்கே காசு இல்லையா, ஆனா ஐப்ரோ பண்றதுக்கு மாத்திரம் காசு இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வாழ்றாங்க? நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ பாவம் ஏதாவது செஞ்சிருப்போம். அடுத்த நாள் பாருங்க அவங்க ஐப்ரோ எல்லாம் அப்படி ட்ரிம் ஆயிட்டு இருக்கோம். நல்லா என்னங்க ஐப்ரோ எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மாத்திரம் காசு இருக்குதா? நான் நிறைய சொல்ல கேட்கிறேன். அதுக்கெல்லாம் காசு இருக்குது ஐயா, அது நாங்களே பண்ணிக்கிட்டோம். சரி, எப்படியோ போ. மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? ஆக கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம்மை அலங்காரப்படுத்தி வெளிப்படுத்தக்கூடியதல்ல. நமக்குள் இருக்கிற இயேசுவை கொடுக்கின்ற காலம். நம்மில் இருக்கிற இயேசுவை கொடுக்கணும். அவர் வலிமை நிறைந்தவர். யோவான் சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய செருப்பத்தோட கூட எனக்கு தகுதி கிடையாது. கடவுளால் அனுப்பப்பட்டவர். நாம் என்ன கடவுளால் அனுப்பப்பட்டவங்களா? காலம் வந்த போது மனம் திருந்தி வாழ வந்தவங்க. பிறந்ததிலிருந்து கடவுள் திட்டத்தை யாரும் நிறைவேற்றல. வாக்கு கேட்டு மனம் திருந்தி ஐயோ இனிமே நான் செய்யக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி வந்தவங்க நாமெல்லாம். ஆனா திருமுழுக்கு யோவான் பாருங்க, கடவுளால் அனுப்பப்பட்டவர். கடவுளால் அனுப்பப்பட்ட அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய செருப்புகளை தொட எனக்கு அதிகாரம் இல்லை, நான் தகுதியற்றவர், ஏனெனில் அவர் என்னை விட வலிமைக்கவர். என் அன்பின் மக்களே, இயேசுவை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீங்க உணர்ந்திருந்தா தானே. ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக பூமியிலே வாழ்ந்து கொண்டு நினைக்கிற வாழ்க்கை எல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னை விட வலிமை மிக்கவர். அவர் என்ன செய்வார்? அடுத்த கடைசி வசனம், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என அவர் உரைத்தார். நண்பரே மக்களே, இயேசு ஒருவருக்குள்ளே வருகிறார் என்றால் அவர் உன்னை சாதாரணமா வந்து செல்வது கிடையாது. அவர் உனக்குள்ளே தூய ஆவியின் அனுபவத்தை கொடுப்பார். தூய ஆவியின் செயல்பாடு என்ன? இறைவாக்கை நிறைவேற்றுவது. பைபிளில் எழுதில்லாததெல்லாம் நிறைவேற்றுவது கிடையாது. விவிலியத்தில் இடம்பெறாததை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. விவிலியத்தில் இடம்பெறுகிறதை மட்டும்தான் நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்தவர்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் தூய ஆவி அனுபவம் தேவை. தூய ஆவி பெற்றிருக்கணும். இந்த தூய ஆவி எவருக்குள் இருக்கிறாரோ அவர் கடவுளுடைய வாக்கை நிறைவேற்றுவார். அவங்க பேசினாலும் கடவுள் வாக்கு தான், அவங்க நினைச்சாலும் கடவுள் வாக்கு தான், அவங்க சொன்னாலும் கடவுள் வாக்கு தான், வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இதுதான் தூய ஆவியின் அனுபவம். வேறு யாரை குறித்தும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு பிரசங்க மேடைங்க பாருங்க, கதைகள் நிறைந்து, அவங்களை நிறைந்து, இவங்களை நிறைந்து, இதை சொல்லி அதை சொல்லி இல்ல, எதையும் சொல்லியல்ல, கடவுளுடைய குணாதிசயங்களை மட்டுமே தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளின் குணாதிசயங்களை அறிய தூய ஆவி தேவை. அப்போதுதான் கடவுள் வாக்கு தெளிவாய் சொல்ல முடியும். நண்பரே மக்களே, யோவான் சொல்கிறார் பாருங்க, நீங்க பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு உங்களுக்குள்ள வல்லமையாய் வருவார். அவர் வந்தால் தூய ஆவி உங்களுக்கு தருவார். நண்பரே மக்களே, ஆக இன்றைக்கு வெறும் திருமுழுக்கு என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல அதுக்கு மேல தூய ஆவியை பெற்று வாழ்கிறோமா? அப்படி பெற்றால் என்ன செய்ய முடியும்? இதை இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல மிக அருமையாக சொல்லப்படுகிறது. 2ஆம் வாசகம் பாருங்க, பேதுரு எழுதின 2ஆம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் போது தூய ஆவியின் அனுபவம் என்ன சொல்லுகிறது? பேதுரு தூய ஆவியை பெற்றார். தூய ஆவியை பெற்ற பேதுரு
அவர் என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்க நாம் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஒன்றை நீங்க மறந்துவிடக் கூடாது. எதை மறந்துவிடக் கூடாது? ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டு ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. என் நண்பரே மக்களே, நமக்கு 1000 நாட்கள் ஆண்டவர் பார்வையில ஒரு வருஷம். பாருங்க எவ்வளவு சொல்லுகிறார். ஒரு நாள் 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் ஒரு நாள், 1000 வருஷம், 1000 years. உங்களுக்கு எவ்வளவு வயசு கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு வயசு? கடவுள் பார்வையில 100 வருஷம் தாண்டினு வச்சுக்கோங்க, அப்பதான் ஒரு வயசு. நம்ம பார்வையில எவ்வளவா இருக்கும்? 1000 வருஷம் அவர் பார்வையில ஒரு நாள். ஆகவேதான் தாவீது சொன்னார், எப்படி காலையில் பூத்து மாலையில் இருக்கிறதோ, ஒரு பூவானது காலையில் பூக்கிறது, மாலை வாடி போகிறது, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எதை வச்சு சொன்னார்? இந்த வாக்குதான். நாம் எல்லாம் நிறைய வருஷம் வாழ்கிறோம் நினைச்சுன்னு இருக்கோம். நல்லா 30 ஆண்டு, 40 ஆண்டு, 60 ஆண்டு, 70 ஆண்டு, 70 years, 80 years, 90 years எல்லாம் நம்ம நினைச்சோம் எவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா கடவுள் பார்வையில காலையில பூத்து மாலை வதுங்கி போன மலருக்கு சமமாய் இருக்கிற. இப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையில நாம் எதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? பாவத்தைகளும் விரோதிகளையும் விரோதங்களையும் பிரிவினைகளையும் பிளவுகளையும் நோய்களையும் அநேக துன்பங்களையும் சுமந்து கொண்டுதான் பயணிக்கின்றோம். ஏன் தெரியுமா? விடுவிக்கின்ற ஆண்டவர் உடலுக்குள்ளே இல்லாத காரணத்தினால், உள்ளத்தை அவர் ஆட்சி செலுத்தாத காரணத்தினால். ஆக இன்று சொல்லுகிறார் பாருங்க, அவர் பார்வையில 1000 ஆண்டு, நமக்கு 1000 வருஷம்னா அவருக்கு ஒரு நாள். அடுத்து ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்ற. நல்ல கவனம் வச்சுக்க. கடவுள் தன் வார்த்தையை நிறைவேற்றதான் பூமியிலே நம்மை வளர்த்து கொண்டிருக்கின்றார். இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை வாக்க நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எத்தனை வாக்க நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க, எத்தனை வாக்கு கேட்டும் அதை விட்டு விலகி இருக்கிறீங்க. கவனத்தை செலுத்தி பாருங்க. இது தூய ஆவி இருந்தாதான் நடக்கும். தூய ஆவி அனுபவம் இல்லாதவங்க கடவுளுடைய வாக்குகளை படிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது, அதன்படி வாழவும் முடியாது. மனுஷில தப்பான கணக்கு போட்டு வாழ்வதை இன்னைக்கு திருத்திக் கொள்ளணும். நானும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கேன், எனக்கு கூட இருக்கிறது, சொல்லிக்க பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒருவருக்குள் பரிசுத்த ஆவி இருக்கும் போது அவங்க எப்படி செயலாற்றுவாங்க? பேதுரு இதுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவி பேதுருக்குள் இருந்த நேரத்துல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, கடவுள் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுகிறதிலே வைராக்கியமா இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது திருவிவிலியம், பைபிள் தான் கடவுளின் வாக்கு, வேற எதுவுமே கிடையாது. இத படிக்க தீர்மானம் பண்ணி பாருங்க. ஷெல்ஃப்ல வச்சு டஸ்டுக்காக வைக்காதீங்க. இது டஸ்ட் ஸ்டாண்ட் கிடையாது. இதில் இருக்கிறது அனைத்துமே உயிருள்ள வாக்குகள். அது உள்ளே செல்லும் போது நம்மையும் வாழ வைக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் வாழ வைக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆக அவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். என்ன பொறுமை சொல்லுங்க? நீங்க எப்படியாவது வருவீங்கன்னு ஒரு பொறுமை, என்னைக்காவது பைபிள் எடுத்து நீங்க படிப்பீங்கன்னு ஒரு பொறுமை, என்னைக்காவது இதில் இருக்கிற வசனத்தை புரிஞ்சு வாழ்வீங்க என்ற ஒரு பொறுமை கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். என்னைக்காவது இதை படிச்சு புரிஞ்சுக்குவோன்ற வாழ்க்கை, என்னைக்காவது இதை படித்து இதுக்கு ஏற்றவாறு வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை.
கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆகவே அடுத்து யாரும் அழிந்து போகாமல் ஒருத்தர் கூட அழியாம எல்லாரும் மனமாற வேண்டும் என பாருங்க. கடவுளுடைய திட்டம் என்ன பாருங்க. நாம் அழிஞ்சு போவது அவருக்கு விருப்பம் கிடையாது. அழிவுனா என்ன அர்த்தம்? பாவத்தின் விளைவு சாவு. பவுலடிகளார் ரோமருக்கு எழுதும் போது 6 சொன்னார், பாவத்தின் விளைவு சாவு. 6ஆம் அதிகாரம் 23 கடைசி வசனம். பாவத்தின் விளைவு சாவு. செத்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சமா. எதை பார்த்தாலும் பாவ உணர்ச்சிகள் தான், எதை பார்த்தாலும் பாவம் தான். கண்ணெல்லாம் பாவ நெச்சைகள் நிரம்பி இருக்கின்றது. பார்க்கிறதெல்லாம் அழகா தான் தோணுது. பாவம் கண்ணை மூடி இருக்குது. எதை பார்த்தாலும் இச்சை இருக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை விட்டு வெளியே வா. பாவம் உனக்கு சொந்தமானதல்ல. நீ அழிந்து போவது கடவுளுக்கு விருப்பம் அல்ல. நாம் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆகவே என்ன வாக்கு சொல்லுகிறார் பாருங்க. என்ன வாக்கு? மாறாக உங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். ஏன்? யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும், பாருங்க, எல்லாரும் மனமாற வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார். நண்பரி மக்களே, இதுதான் இன்றைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். விழா என்பது அலங்காரம் அல்ல. விழா என்பது மனமாற்றம். கடவுளை தரிசிக்க செல்லும் போது மனம் திருந்தினவர்களாக செல்ல வேண்டும். நிறைய பேர் பாருங்க, அங்க திருப்பள்ளி ஆரம்பித்த உடனே நல்லா பாடினே இருப்பாங்க. அல்லேலூயா பாட்டு வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. குருவானவர் நற்செய்தி வாசித்து பிரசங்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஒருத்தரா வெளியே போவாங்க. என்னையா வேலை இருக்குது? பசாசு உன்னை வெளியே கூட்டிட்டு போது. ஏனெனில் நற்செய்தியின் விளக்க உரை அங்குதான் சொல்லப்படுகின்றன. நீ அறிவுரை கேட்க கூடாது என்று சொல்லி எங்க இருந்தாலும் காது கேட்கும். நமக்கு ஒரு மண்ணும் கேட்காது, சத்தம் மட்டும்தான் கேட்கும், உள்ள ஒண்ணும் போவாது. இன்னைக்கு காலையில ஆலயத்துக்கு போய் வந்தீர்களே, என்ன வாசகங்கள் தியானம் பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, ஞாபகம் இருக்குதா? மனமாற வேண்டும். மனமாற்றத்தின் அடையாளம் இருக்கணும். நம்மிடத்துல என்ன அடையாளம் இருக்குது? வேலை செய்தால் பணம் சம்பாதிக்கின்றோம், அடையாளம். அந்த பணத்தை செலவழித்தால் பொருட்களை வாங்குறோம், அடையாளம். உடைகளை வாங்குறோம், அடையாளம். மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? தூய ஆவி பெறாமல் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். நாம் அழிந்து போவது அவருக்கு பிரியமல்ல. நாம் மனமாறினால் வாழ்வு பெறுவோம். மனமாற்றத்தின் அடையாளம் செய்கிற தவறில் இருந்து விட்டு விலகுவது. மற்றவங்க தவறை கண்டுபிடிச்சு வாழ்வது கிடையாது. அவங்க இது செய்றாங்க, இவங்க இது செய்றாங்க, இவங்க எல்லாம் அப்படியா அப்படியா அப்படி பேச ஒண்ணு அழைக்கல ஆண்டவர். ஆண்டவரின் வாக்குகளை பேச அழைத்திருக்கிறார். ஆக அந்த அழைப்புக்கு வேலை செய்யதான் நாம் தயாராக வேண்டும். கடவுள் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை செய்ய நாம் தயாராக வேண்டும். மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. நாம சூப்பரு, மற்றவங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. நாம எல்லாருமே நம்ம தவறுகளை உணர்ந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் வாக்கு. நம்ம எப்படி ஆண்டவர் நினைக்கிறார் பாருங்க. நாம் அழிந்து போவது அவருக்கு பிரியமல்ல. ஆகவே அடுத்த வாக்கு சொல்லுகிறார் பாருங்க பேதுரு. ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் அவர் வரும்போது நீ ஆயத்தமா இல்லைன்னா, கடந்த நாட்களில படிச்சோம் பாருங்க, 10 கன்னியர் ஓமை. கடந்த வாரங்களில படித்தோம் தாளந்தின் ஓமை. கடந்த வாரங்களில படித்தோம் தொலைந்து போன ஆடு. இவெல்லாம் படித்திருக்கிறோம். ஆண்டவரின் வருகைக்கு யாரெல்லாம் விடப்பட்டார்கள் என்று அதிலே சொல்லப்படுகிறது. 10 கன்னியர்களில் 5 பேர் விடப்பட்டார்கள். 5 பேர் தான் உள்ள நுழைந்தாங்க. தாளந்து உமையிலே பார்க்கும்போது 5 பெற்றவன் 10 உள்ளே நுழைந்தான், 2 பெற்றவன் 4 உள்ளே நுழைந்தான், 1 பெற்றவனோ அழுகையும் அங்கலாய்ப்பும் இருளும் சுந்த இடத்திற்கு தள்ளப்பட்டான். ஏனெனில் அவன் திறமையை பயன்படுத்தல. உன் திறமை எங்க என்று ஆண்டவர் கேட்டார். இதெல்லாம் ஆண்டவர் வருகையின் அடையாளத்தின் சம்பவம்.
இதெல்லாம் காது கேட்டு கூட உன் திறமை யாருக்கு யூஸ் ஆகுது? உன்னுடைய திறமை ஆண்டருக்கு பயன்படுகிறதா? நம்ம திறமை ஆண்டருக்கு பயன்படுகிறதா? என் அன்பு மக்களே, தூய ஆவி இல்லாத வாழ்க்கை திறமைகள் பயன்படாது. ஒருவர் தூய ஆவி பெற்றால் தான் திறமையான பயணிகளை செய்ய முடியும். தூய ஆவி பெற்றால் தான் நீ நல்லா பாட முடியும். தூய ஆவி பெற்றால் உன் வாயில கடவுள் வாக்கு வரும். தூய ஆவி பெறவில்லை என்றால் நீ வாய் திறந்தாலே உலக செய்திகளை தான் சொல்லி இருப்பீங்க. விண்ணக செய்தி சொல்லும்படி கடவுள் உன்னையும் என்னையும் அழைத்தார். என் நண்பரி மக்களே, எவ்வளவு அருமையா சொல்ல பாருங்க. அவர் திடீரென்று வருவார். அப்போது வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகம் அதன் செயல்களும் தீக்கிரையாடும். மண்ணில பூமியில எல்லாம் அப்படியே நெருப்புல போயிடும். ஒரு மனிதனும் அப்போது இருக்க மாட்டான். மண்ணுலகமே இல்லை என்றால் மனிதன் எங்க இருப்பான்? எல்லாரும் மரித்திருப்பாங்க. ஆண்டவர் வருவார். மரித்தவங்க எல்லாரும் எழுவாங்க. எப்படி? உடலில் அல்ல, வேறொரு உருவம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் எழுவாங்க. எழும்போது ஆண் ஆணாக, பெண் பெண்ணாக எல்லாம் எழ மாட்டாங்க. எல்லாரும் சமமா இருப்பாங்க. அப்போதுதான் நல்லவர்கள் ஒரு புறமும் கெட்டவர்கள் இன்னொரு புறமும் பிரிக்கப்படும். இதுவும் கடந்த வாரங்களிலே நாம் படித்தோம். செம்மறியாடு வெள்ளாடு. வெள்ளாடு நரக வாழ்க்கைக்கும் செம்மறியாடு விண்ணக வாழ்க்கைக்கும் தயார்படுத்துகிறது. அதுல ஜாதிகள் இருந்தார்கள், பல மொழி பேசுகிறவர்கள் இருந்தார்கள், பல தரப்பட்ட ஜாதியின் மக்களும் அங்கு இருந்தார்கள். அவர்களிலே நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஜாதிக்காக மொழிக்காக எப்ப பார்த்தாலும் சண்டை தான். மனமாறு, நல்லதை செய்ய முன்வா, நல்லதை மட்டுமே சொல். பூமியில எந்த இனத்தில வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எதை செய்து வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் எதை செய்து வாழ்கிறோம்? நல்லதை செய்து நல்லவர்களாக வாழ்கிறோமா, அல்லது தீமையை குற்ற உணர்வோடு தீமையை விதைத்து தீமைக்காக வாழ்கிறோமா? ஆண்டவர் வருவார், ரெண்டு கூட்டமாக பிரிப்பார், நல்லவர் கூட்டம், கெட்டவர் கூட்டம். ஆக உன்னுடைய பெயர் எதில் இடம் பெற்றிருக்கும்? எதில் இடம் பெற்றிருக்கும்? நல்லவர் கூட்டத்திலா அல்லது கெட்டவர் கூட்டத்திலா? நாம நல்லா நம்மை ஞானே விசாரிக்கலாம். ஏனெனில் நாம் செய்வது 3 பேருக்கு தெரியும். 1, உன்னதமான கடவுள். 2, செய்கிற நமக்கு, நீ செய்வது உனக்கு தெரியும். 3, பசாசுக்கு தெரியும். பசாசு தெரிந்தவுடன் என்ன செய்கிறது? அதுல இருக்கிற பாவத்தில் இருக்கிற ருசியை காட்டுகிறது. இன்னும் நல்லா இப்படி, நல்லா அப்படி, நல்லா இப்படி ருசியை காட்டுகிறது. மனிதன் அந்த ருசியை இன்பமாக கருதி செல்ல நினைக்கின்றான். உணர்ச்சிகள், பாவங்கள், தவறின் மேல் தவறு. கடவுள் கண்டவுடன் என்ன செய்கிறார்? இப்படி நற்செய்தி வழியாக உன்னோடு பேசுகிறார். உனக்கு வேண்டாம், நீ அழிந்து போவது எனக்கு விருப்பம் அல்ல என்று கடவுள் உன்னோடு பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு சாமி பூமிக்கு வந்தது ஜாதியை ஸ்தாபிக்க இல்ல, மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, மார்க்கம். அந்த மார்க்கத்தின் பெயர் உண்மை. ஒரு உண்மையான மார்க்கம். உண்மையை பேச வேண்டும், உண்மையின்படி வாழ வேண்டும். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருப்பார். அதற்கு பெயர் முக்கியமல்ல, மொழி முக்கியமல்ல, இனம் முக்கியமல்ல. உண்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குள் இயேசு நுழைவார். ஆக பெயர் மாற்றம் முக்கியம் அல்ல, மனமாற்றம் தான் முக்கியம். நீங்க எந்த பெயர்ல வேணாலும் இருங்க, பரவாயில்ல. பெயர் முக்கியம் இல்ல, மனமாற்றம். மனமாற்றத்தின் அடையாளம். ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்ப்பது நன்மை, உண்மை மட்டுமே. இது எவரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவங்க அத்தனை பேரும் ராஜ்யத்துல இருப்பாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, மனமாற்றத்தின் அடையாளத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அடுத்த வாக்கு பேதுரு சொல்றார் பாருங்க, இவை யாவும் அழிந்து போகும் ஆதலால் ஆதலால் நீங்கள் நீங்க தூய, நல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க,
நீங்க தூய தூய இறைப்பற்றுள்ள இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். சிறந்து விளங்க வேண்டும். எப்படிப்பட்ட நடத்தையில? தூய்மையான நடத்தை. ஒவ்வொரு நாளும் நாம உணர்ந்து வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தையில வருகிற தீமைகளை கண்டுணரணும். பல நேரங்களிலே நமக்கு தெரியாது இது தவறு என்று. அப்படி தெரிந்தாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். பைபிள் தான் அது நமக்கு சுட்டி காட்டும். ஆக நிறைய கடல் வாக்க படிக்கணும். அப்பதான் அந்த பிடித்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எப்படி வாழணுமா? தூய இறைப்பற்று உள்ள நடத்தையில். பாருங்க என்ன சொல்றாரு? தூயனா என்ன? நம்மில் இருக்கிற எல்லா தீய குணங்களை விட்டு இறைப்பற்றுனா என்ன அர்த்தம்? இறைவனையே சார்ந்து வாழ்ந்திருப்பது. அப்படின்னா ஒரு வாக்க படிச்சு உள்ளத்துல வைத்து அந்த வாக்குக்கு ஏற்றவாறு தான் நான் வாழ்வேன்னு தீர்மானித்து வாழ்வது. இதுதான் இறைப்பற்று. நடத்தை அதற்கேற்றவாறு நடந்து, சமயத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றவாறு அல்ல, நாம நேசிக்கிறவங்களுக்கு ஏற்றவாறு இல்ல, எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு ஏற்றவாறு நம்முடைய நடத்தை அடங்கி இருக்க வேண்டும். சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து வருகையை விரைவுபடுத்த வேண்டும். எப்பவுமே அவர் ஆயத்த நிலையில் காத்திருக்கணும். ஆகவே 13 சொல்லுகிறது, அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். நீ பேசினால உண்மையை தான் பேசுவ. யாரையுமே தலை குறைவா பேசவே மாட்ட. நல்லதே மட்டும்தான் பேசுவ. நீதி குடிக்கொண்டிருக்கும். அடுத்து புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஒரு புதிய ஆட்சி எனக்குள்ள. அது மகிழ்ச்சியானது, எல்லோரையும் அரவணைக்கக்கூடியது. ஜாதி மொழி இன வேறுபாடின்றி எல்லாரையும் அரவணைப்பது. பிரிந்து வாழ்வதல்ல, அரவணைத்து வாழ்வது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய், பாருங்க, மாசு மறுவற்றவர்களாய், நல்லுறவு கொண்டவர்களாய். பாருங்க, மாசு என்ன அர்த்தம்? அழுக்கு, பாவம், அதிலிருந்து விடுதலை பெற்று உங்க உறவுகள் நல்ல உறவுகளா இருக்கணும். கள்ள உறவுகளா இருக்க கூடாது. கள்ள உறவுகள்னா என்ன? தேவைக்காக உறவு வைத்துக் கொள்வது, சந்தர்ப்பத்துக்காக உறவு வைத்துக் கொள்வது இல்ல. நல்ல உறவுகளா இருக்கணும். Your relationship must be good relationship between the friend of God. This is the expectation from the God. நாம் எல்லாருக்கிட்டும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். தவறான வழிமுறைகளை தூக்கி எறியணும். நல்ல வழிமுறைகளை முயற்சிக்கணும். இதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற. ஒருவேளை இத்தனை நாளா நாம வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனிமே வாழாம காத்துக்கொள்வதுதான் நல்லது. நல் உறவுகளை நாம் வலுவூட்டும்படி ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்றார். ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. தீய பழக்கத்தை அவ்வளவு ஈஸியா விட்டு வர முடியாது. கள்ள உறவுகளை அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது. முயற்சி செய், வெற்றி பெறுவாய். முயற்சி அடையோ இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழி இருக்கல்லவா? நீ முயற்சி செய், பரிசுத்த ஆவி உனக்கு வெற்றியை தருவார். ஆக நண்பரே, மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே சமர்ப்பணிக்கணும். எப்படி சமர்ப்பிக்கணும் தெரியுமா? அதுக்கும் பைபிள் நாம கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய பதிலுரை பாடல் வாசிக்கும் போது திருப்பாடல் 85, சங்கீத புத்தகம் 85, 8வது வாக்கியம் 8 தொடங்கி 13 வரைக்கும் எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. எப்படி நம்ம சமர்ப்பணிக்கணும் வாசிப்போம். Psalms 85 verses from 8, 8லிருந்து வாசிக்கும் போது, ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை நான் நல்லா கேட்பேன். நீங்க வாழணும் நினைக்கிறது உண்மைனா
இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட வாக்குகளை மறுபடியும் படித்து உங்களை உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை விட்டு விலகி வாழ்வோம். இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை என்று சொல்லி வாழ்வோம். ஆகவே தாவீது சொல்லுகிறார், கடவுள் வாக்கை கேட்டு கேட்டு தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நிச்சயம் அவர் தருவார். நிறைவாழ்வுனா என்ன அர்த்தம்? நிறைவாழ்வு என்றால் என்ன? ஆண்டு சொன்னார் பாருங்க, மனிதன் உணவுக்காக அல்ல, கடவுள் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்வான். பஞ்சம் இன்னைக்கு ஆண்டவரிடம் என்று பிரிக்காது பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:35, 36, 37 வாசிச்சு பாருங்க. எது என்னை கடவுள் அன்பில் இருந்து பிரிக்க முடியும்? வேதனையா, சோதனையா, பசியின்மையா, ஆடையின்மையா? எதுவும் முடியாது. கடவுள் வாக்கு உள்ளே வளர்ச்சி அடைகிற வரைக்கும் எந்த கவலைக்கும் நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. ஏனெனில் அது உன்னை வாழ வைக்கும். அதான் தாவீது இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கு நிறைவாழ்வை அளிக்கும். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. மறுபடியும் முட்டாள் மாதிரி வேலை செய்யவே மாட்டாங்க. செஞ்சிட்டு ஐயோ நான் ஏன் தான் இப்படி செஞ்சேன்னு தலையில யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க. கடவுள் வாக்கு நினைக்கிறவங்க, அந்த வாக்கு நிறைவேற்றணும்னு முயற்சி பண்ணுகிறவங்க மறுபடியும் முட்டாள்தனமான காரியம் செய்ய மாட்டாங்கன்னு தாவீது சொல்லி கொடுக்கிறார். அனுபவம், தாவீது அனுபவம். ஒரு முறை தவறு செய்தால் இன்னொரு முறை செய்யாமல் காத்துக்கொண்டு வாழ்வது. ஏனெனில் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் நன்மை எது தீமை எது என்று. ஆகவே அவருக்கு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. பாருங்க, அஞ்சி நடப்போருக்கு சும்மா காதுல கேட்டு போயின்னு இருக்கிறதுனால அல்ல, நானும் கிறிஸ்தவன் இல்ல. குடிகார வாழ்க்கை வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. போய் பித்தலாட்டம் பண்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இஷ்டம் போல வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவங்க எதுக்குமே அடிமை கிடையாது. கடவுள் வாக்கை தவிர வேற எதற்கும் அடிமை இல்லை. இப்படிதான் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ முயற்சிக்க வேண்டும். தீ ஆவி விடாது. இருந்தாலும் முயற்சிக்கணும், கட்டுப்படுத்தணும். அந்த வாக்கு உள்ளே செல்ல செல்ல கட்டுப்படுத்துகிற வல்லமை தானே நமக்கு வரும். நண்பரே, மக்களே, எவ்வளவு அருமையான செய்தி நமக்கு ஆண்டவர் தரார் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? நாம் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆகவே ஒரு நல்ல மனமாற்றம் அடைவோம். அவருக்கு யார் அஞ்சுவார்களோ அவங்களுக்கு மீட்பு, நான் விடுதலை கிடைக்கும். நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். அவருக்கு அஞ்சாம நடக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்க. ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, நம் நாட்டில் மாட்சி குடிக்கொண்டிருக்கும். நம்ம நாட்டுல எந்தெந்த நாட்டுல நீங்க வாழ்றீங்களோ இதை பாக்குறவங்க பல நாடுகளில் இருக்கலாம். யுஎஸ்ல இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியால இருக்கலாம், ஆஸ்திரேலியால இருக்கலாம், ஆஸ்திரியால இருக்கலாம், லெபனானில் இருக்கலாம், துபாயில இருக்கலாம், ஸ்ரீலங்கால இருக்கலாம், இந்த உலகத்துல எங்கன்னா இருக்கலாம். இந்தியாவில பல பாகங்களில் இருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குடியிருக்கும் நாட்டில் உன்னை நான் உயர்த்துவேன். எப்பொழுது? ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் போது. என் நண்பரே, மக்களே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். தீமைகளை அகற்றுவோம், நன்மைகளை செய்வோம். யார் குற்றம் புரிகிறார்கள் என்று கண்டுபிடிப்பதை விட்டுவிடுவோம். ஏனெனில் ஆண்டவர் அது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கிறிஸ்தவங்க மற்றவங்களை குற்றவாளிகளா நினைக்க கூடாது. எப்படி ஒரு விபச்சார பெண்ணை கல்லில் அறிய கொண்டு வந்தார்கள். மோசேயின் சட்டம். இயேசுவை கண்டவுடனே அமைதியானார்கள். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உங்களில் யார் குற்றம் இல்லையோ அவங்க முதல்ல கல்லடிங்க. ஒருத்தர் கூட அடிக்காம போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தான். நாம் எல்லாரும் குற்றவாளிங்க. நானும் சரி, நீங்களும் சரி குற்றவாளிங்க. ஆக மற்றவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறதை நிறுத்திவிட்டு என் குற்றத்தை கண்டுபிடிச்சு அதற்கான பாவ பரிகாரம் என்ன என்று கண்டுபிடித்து பயணிக்கணும். பாவங்களை விட்டு விலகி கடவுள் வாக்கை நிறைவேற்ற நாம வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே நம்மை தயாரிப்போம்.
ஆண்டவருக்காக நம்மை சமர்ப்பணிப்போம். இறைவன் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடி செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காயுமை நாங்கள் போற்றுகின்றோம். விண்ணுலகம் மண்ணுலகம் இந்த பூமி அனைத்தும் இல்லாமல் போகும், உம்முடைய வாக்கு என்றைக்குமே இருக்கும் என்று உரைத்த எங்கள் அன்பு தகப்பனே, எவ்வளவு நேரம் இந்த வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்க ஒருவர் கூட அழிந்து போவது உமக்கு பிரியமல்ல என்று உம்முடைய வாக்குகளை கொண்டு எங்கள் தவறுகளை நீர் உணர்த்துகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நாங்கள் தவறுகளை நினைத்து மனமருந்தி நல்வழியில் பயணித்து உம்மை வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இதை பார்த்து கேட்டு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, இந்த சத்தம் எத்தனை தூரம் சென்று உம்முடைய வாக்குக்காய் காத்திருக்கிறதோ அத்தனை பேரையும் என் ஆண்டவர் இந்த நிமிஷத்திலே ஆசீர்வதிப்பீராக. ஒரு நல்ல தூய்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்க அனைவரையும் நீர் கழுவும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவீராக. நாங்கள் கழுவப்பட வேண்டும். எங்கள் வீடுகளை மாத்திரமல்ல, எங்கள் உள்ளங்களையும் கழுவப்பட்டு உமக்கு பிரியமான நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. ஜாதி மொழி இன வேறுபாடின்றி அனைவரும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிற அனுபவம் எங்களுக்கு தருவீராக. என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தருவீராக. என்று கேட்ட வாக்குகளை உள்ளத்திலே நிறுத்தி அதுக்கேற்றவாறு வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளிலே பயணிக்க உதவி செய்யும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவைகளை சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளாமல் உம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறதிலே பயணிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பேரால் வேண்டி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெரியோர்கள் கணவன் மனைவிகளுக்காக செபிக்கிறோம். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்கள் நீர் விரும்புகிறது போல நல்ல திருக்குடும்பங்களாக ஜெபிக்கிற குடும்பமாக, பைபிளை படித்து அதுக்கேற்றவாறு வாழ்கிற குடும்பமாய் என் ஆண்டவர் மாற்றுவீராக. எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீரை பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மீண்டும் இன்றைய வாசகம் குறிப்பிடுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. திரும்பவும் படிங்க தயவு செய்து. ஒரு முறைக்கு 10 முறை படிங்க, ஒன்னும் எதுவும் குறையாது. ஆனா கடவுளுக்கு ஏற்றவாறு நாம் வாழவில்லை என்றால் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே மீண்டும் மீண்டும் படிங்க. இன்றைய வாசகங்கள் வாசிக்கும் போது எசாயா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைய, ஐசையா chapter 40 verses 1 to 11. ரெஸ்பான்ஸ் ரீடிங் இன்றைக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் 85, இறைவாக்கு 8 முதல் 13 வரை. சங்கீத புத்தகம் Psalms chapter 85 verses 8 to 13. இன்றைய இரண்டாம் வாசகம் the second book of Peter chapter 3 verses 8 to 14. இன்றைய இரண்டாம் வாசகம் பேதுரு எழுதின இரண்டாவது புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 இலிருந்து 14. Today's gospel reading நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 1 முதல் 8. Saint Mark chapter 1 verses 1 to 8. Read again. குடும்பமா உட்கார்ந்து படிங்க. ஆண்டவர் நாம் அனைவரையும் பயன்படுத்துவாராக. மனிதன் படைத்த இந்த கேண்டில் தன்னை அழித்து இருளை அகற்றி ஒளி கொடுக்கும் போது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. இதே நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. சர்ச்ல போய் டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணுங்க. இந்த யூடியூப் வரும். உடனே அந்த ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்தால் நீங்க நிகழ்ச்சி ஆன் பண்ண உடனே நீங்க வீட்டில உட்கார்ந்து கொண்டு பார்க்கலாம். இல்ல நீங்க எங்க ரோமிங்ல இருந்தா கூட பார்க்கலாம். எங்க வேணாலும் பார்க்கலாம். உடனே உனக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். ஆகவேதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் என்பது பணம் செலுத்தக்கூடியது இல்ல. நீங்க எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். நீங்க எந்த பணமும் கொடுக்கறது இல்ல. இன்டர்நெட் எதற்கோ பயன்படுத்துவீங்க, எதையோ பாக்குவீங்க. ஆண்ட்ராய்டு பணிக்காக வெறும் அங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பிராக்கெட் போட்ட பெல் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போது
நாங்க நிகழ்ச்சி தொடங்கின உடனே அது உங்களுக்கு இடத்து வரும். ஆகவே தயவுசெய்து ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துங்க, ஆண்டவருக்காய் காத்திருங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. Again we'll meet tomorrow morning 7:30 AM. மீண்டும் நாளை காலை 7:30க்கு சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.